ஜெம் டிவி நேயர்களுக்கு இந்த விஜய் அபிஷேக்கோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கம். நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவரை பத்தி தான் தமிழகமே பேசிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுக சேர்ந்த செங்கோட்டையன். இவரை கூட இப்போ வேலையிலேருந்து, அதாவது பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. இப்போ ஒரு அடுத்தது எந்த கட்சியில போய் சேர போறாரு அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும். அவர் எதுல சேர போறாரு அப்படின்றத இந்த வீடியோ நான் ஃபுல்லா சொல்ல போறேன். அப்படி செங்கோட்டையன் எதுல ஜாயின் பண்ண போறாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. நம்ம ரெகுலராக சொல்கிறது தாங்க. 2026 எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான வேலை எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஓகே, எலெக்ஷன் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும்ல. இதை பற்றி நம்ம நிறைய வாட்டி பேசியிருப்போம்ல. ஸோ அதை வச்சு இப்போ எலெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு பேச்சு பொருள் தான் இப்போ அதிகமாகவே பேசிகிட்டு இருக்கோம். திமுக ஏற்கனவே வந்து ஆட்சியில் இருக்காங்க. இப்போ இந்த திமுக ஆட்சியை வந்து உடச்சி எறிவாங்களா அதிமுக? ஏன்னா பொதுவாகவே திமுக அதிமுக இதான் போட்டி. இப்போ அந்த திமுக வந்து உடச்சி எறிவாங்களா அதிமுக அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இது வந்து இப்போ இடையில ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. அதுல வந்து அதிமுக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு ஆணித்தரமா எல்லாரும் நம்பணும். என்னன்னா இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா நேத்து நடந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அதிமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. எப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து வேலையை விட்டு நீக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி யாருன்னா பன்னீர்செல்வமா இருக்கட்டும், டிடிவி தினகரன், அவங்க யாருமே வந்து நான் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய டிராபேக்காக தான் இருக்கு. யாருக்குன்னா அதிமுக அவங்களுக்கு பெரிய டிராபேக். என்னதான் நடந்துச்சு, எதுக்கு செங்கோட்டையன் அவர் நீக்கினாங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து நம்ம அதிமுகவில் வந்து நிறைய பேர் வந்து பதவியிலேருந்து வெளியேறிட்டாங்க. அதிமுகவில் வெளியேறி, அதாவது என்ன அங்கே உள்ள என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரில, வெளியேறி இருக்காங்க. ஸோ அவங்க வெளியேறினவங்களை எல்லாமே 10 நாளுக்குள்ள நீங்க மறுபடியும் கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு காலம் கொடுத்திருந்தாரு, ஒரு டைமிங் கொடுத்திருந்தாரு. இந்த 10 நாள் கூட எல்லாரும் சேர்க்கணும் அப்படின்னு. ஆனா அது நடக்காததுனால, ஒருவேளை அப்படி நடக்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், யாரு செங்கோட்டையன் சார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து உங்களோட அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கான வேலையை நான் பார்ப்பேன். அது மட்டும் இல்லாம மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு போராட்டமா நடத்திட்டு இருக்காங்களா, அதாவது பிரச்சாரம், இந்த தலைப்புல தான் பிரச்சாரம் போயிட்டு இருக்குல்ல, இந்த பிரச்சாரத்துக்கு வந்து என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி 10 நாள் டைம் முடிஞ்சிருச்சு. இது வந்து நம்மளோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது அதிமுகவோட தலைவர், அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதுக்கான எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அதனால நேற்று வந்து பார்த்தோன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. பதவியிலேருந்து இப்போ செங்கோட்டையன் வெளியே போயிருக்காரு. வெளியே போறப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, 9ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து நான் எந்த கட்சியில சேர போறேன் அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம பதவியிலேருந்து வெளியே போனாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே தனியா நான் கிரியேட் பண்ணி நான் ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஏற்கனவே இங்க வந்து ஏடிஎம்கே வந்து தனித்தனியா பிரிஞ்சு 3ஆ கிடக்கு. இப்போ அது எத்தனை, ஆக்சுவலாக ஏடிஎம்கே வந்து எந்த கட்சி, எத்தனை, யார் தலைவர், என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரில. அம்மா ஜெயலலிதா அம்மா, அப்புறம் வந்து நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள்லாம் இருந்தப்போ வந்து இரட்டை இலை அதிமுக அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ யார் தலைவர் அப்படின்ற தெரியுதுலே ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தனியாக பிரிஞ்சு போயிருக்காரு. இது எத்தனாவது கட்சியில் போய் சேரப்போகுது அப்படின்றது தெரில. ஆனால் இப்போ நமக்கு வந்து அப்டேட் என்ன அப்படின்னா, அவங்களோட பாஜகவோட இப்போ மாநில தலைவராக இருக்கிற நயினார் அவர்கள் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அதாவது பன்னீர்செல்வத்தை பார்த்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, டிடிவி தினகரன் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ என்னன்னா, இப்போ என்டிஏ கூட்டணி வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் நம்ம பிஜேபி, இவங்க தான் என்டிஏ கூட்டணியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு நம்ம நயினார் வந்து பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி டிடிவி தினகரன் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து என்டி அப்படியே மாறி இங்க பன்னீர்செல்வம் அவர்கிட்ட போகுதா அப்படின்றது வந்து பெரிய சந்தேகமாவே இருக்கு. இப்போ அதுக்கு பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நயினார் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. மெயினா நம்ம இதை நோட்டீஸ் பண்ணணும். நயினாருக்கு இப்போ வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா ஒருவேளை கூட்டணியா இருக்கிறதுக்கு அதிகமாகவே சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வெளியேறின செங்கோட்டையன் அவர்களை வந்து நான் கண்டிப்பா சந்திப்பேன், அவர் வந்து என்ன சந்திப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாள் கீழே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கான ஒரு சரியான பதில் அவர் சொல்லலை. இதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கண்டிப்பா நான் அவருக்கு பின்னாடி ஒரு பின்புலமா நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, டிவிகே உடன் இணையும்
டிடிவி தினகரன் அப்புறம் வந்து நம்மளோட பன்னீர்செல்வம் அவர்கள் 2 பேருமே இணைய போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களும் இணைஞ்சாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் வந்து அமைப்பு செயலாளரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஈரோடு புறநகரம் அந்த ஏரியால வந்து பொதுச் செயலாளரா இருந்திருக்காங்க அதிமுகல. ஸோ இது வந்து ஒரு தனியா அதிமுகன்றது டோட்டலா உடஞ்சி வர மாதிரி தொடராக தெரியுது. ஏன்னா இந்த வருஷம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அவரோட அரசியல் சாம்ராஜ்யம் வந்து டோட்டலா முடிஞ்சிரும். ஏன்னா இந்த டைம்ல வந்து அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை பழனிசாமி அவர்களே முடிவு பண்ணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாருமே ஒண்ணு சேர்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இவர் இருக்கிறவங்களே நீக்கிறது அமுச்சு விடுறது அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த வாட்டி ஆட்சியை பிடிக்கிறது யாரு அப்படின்னு தெரியல. முக்காவாசி பேர் வந்து டிஎம்கே ஆட்சியில் இருக்காங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து அதிமுக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சிலர் வந்து நடுவில் வந்து நின்று இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா டிவிகே ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு பதிவு இங்க வச்சிருக்காங்க. அது எந்த மாதிரின்னு தெரியல. நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா எதுவுமே வேணாம், நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். இதுதான் வந்து நம்ம தமிழகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான நம்ம எல்லாருமே நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க கூட்டணி சரியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிடலாம். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணுவாரா பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தெரியல. அதிமுக சைடு கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இந்த கூட்டணி இல்லாததுனால தான் நாம் தமிழர் கட்சிகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே ஆட்சியை பிடிக்காமலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாதிரி தான் ஆட்சி இருக்கும். ஓகே, இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக நான் ஒரு விஷயம் சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டணி பத்தி, இந்த வெளியேறினது யாரு 2026ல உள்ள வருவா, யார் ஜெயிப்பா, கூட்டணி யார்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நம்ம உலகத்துல, நாட்டுல, ஏன் நம்ம ஊர்ல நடக்கிற விஷயத்த கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெம் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ரெகுலரா டெய்லி என்னென்ன அப்டேட் இருக்கோ அதை உங்கள்கிட்ட வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்கள்கிட்ட இருந்து யூடியூப்ல இருந்து ஜெம் டிவி அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆள் கொடுத்தீங்கன்னா வரும், ஆள் கொடுத்தீங்கன்னா வராது. ஸோ ஆள் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த கண்டென்ட் நான் முடிச்சுட்டு டேக் கேர், பாய் பாய் சொல்லிடுறேன். நான் உங்கள் விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி.